ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன வீடியோ ரோமா? கிரகப்பிரவேசம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. மியூசிக்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள மெஹந்தி போட்டிருக்கு, சரசுக்கு போட்டதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நியூ டைப் ஆஃப் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனாக இருக்கும். ரோமி என்ன வாங்கிருக்க? இங்க பாரு. யாருக்கு? உனக்கா? நாளானிக்கு வந்து ஃபங்க்ஷனு. ஸோ இன்னைக்கு வந்து டேட்டே தெரியலையே. இன்னைக்கு 3 டிசம்பர் 3. இன்னைக்கு டிசம்பர் 3. நாளானிக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து வளையல் வாங்க வந்திருக்கோம். போத்தீஸ்க்கு மூடிடுவாங்க போல். 8:15 ஆயிடுச்சு. டக்குன்னு எல்லாருக்கும் வளையல் வாங்கிட்டு கிளம்பணும். கலராக இருக்குது. ஸோ எனக்கு பிரசித்தியாவுக்கு அப்புறம் ரோமாவுக்கு வாங்குகிறோம். மம்மி இங்கே நீங்கள் கேட்ட கலர் இருக்குது பாருங்க. இந்த கலர் தானே எனக்கா? இந்த கலரு எனக்கு கோல்டனில் ஒன்று வாங்கினா போதுமே. 2த்துக்கும் அது போதும். அதெல்லாம் மாற்றிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு செட் ஆகும் மம்மி. கோல்டன் சாரிக்கு செட் ஆகாது. வளையல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. சேலை தானே மாற்றுவோம். ஒரே கோல்டன் போடும். இதுவும் செம்மையாக இருக்கு பாருங்க மம்மி. இதெல்லாம் பாருங்க மீ, சூப்பராக இருக்குது. செட்டாப்பா எவ்வளோ வருது? ரோமா அங்கே போயிட்டா விளாடுறதுக்கு. ஐயோ பெரிய பரபரப்பாக இருக்குங்க. இது வாங்க வேணாமே. உனக்கு தான் பேக் வாங்கியாச்சுல்ல. என்ன கண்ணே? எதுக்கண்ணு ட்ராலி பேக்? நான் தூக்கிட்டு வரேன் உன் பேக்க. வேண்டாம், அதான் நான் உன் பேக்கை தூக்கிட்டு வரேன். நீ கஷ்டப்படாத. ஓகே குட் கேர்லா. அவங்கள்ட்ட கொடுத்துரு பார்ப்போம். எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கொடு பார்ப்போம். சொல்ல மாட்டில. அப்போ இங்கே விளாண்டுட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடும். ஓகே எப்படி ஐடியா? கொடுக்குமா? இங்கே பொம்மையா? ஆனால் அதுக்கு டெய்லி ட்ரெஸ் மாட்டி விடுவாங்க. ஓகே இருக்க மாட்டியா? சரி வளையெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஹாப்பியா? கிறிஸ்மஸ் வர போகிறதுனால பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ஏறமோ இங்கே பாரு, க்யூட்டாக இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு. பாத்திரி சூப்பராக இருக்கா? உனக்கு கிறிஸ்மஸ்னா என்ன பண்ணுவாங்க சொல்லு? யாரு கொடுப்பா? அப்படியா? சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? மம்மி உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபங்க்ஷன் மோட்? நல்லா இருக்கா? மம்மி டயர்ட் ஆயிட்டாங்க. சரசு நான் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டியா? ஐயோ நானும் அப்பனும் ஓடுறோம். சென்னையோட எல்லைக்கே ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு. ஷாப்பிங் முடிஞ்சதா? இது ஷூட்டுக்கு போனோம். அப்புறம் சாயங்காலம் வீடியோ எடிட் பண்ணது, நடுவில் வீட்டு வேலையை பார்த்தது. அப்படியே நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸா போயிட்டே இருக்கு. ஓகே ஷாப்பிங் நீ முடிஞ்சா நாளைக்கும் போவியா? என்னது நாளைக்கா? எனக்கு வாட்ச் இந்த மம்மி வாங்கி கொடுக்குறேன்னு இருக்காங்க. என் பர்த்டே வச்சுதான் நான் வாங்கணும். அதனால எப்படியாவது நைஸ் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன். சரி நாளைக்கும் போகணுமா? ஆமா. நான் இல்லைன்னா வாங்க எனக்கு கிடைக்காது. அதான் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலைல பொங்கல் வைக்கணும். நாளைலேருந்து கெஸ்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அம்மு வந்துட்டா. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் டுமாரோ. வந்து சாப்பாடெல்லாம் பிடிச்சி வச்சுட்ருக்கேன். ஏன் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பாடு? என் வீட்டுக்காருக்கு ஏதோ கிரேவிங்ஸ் வந்துருச்சு. கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக தோசை மாவுலாம் இருந்துச்சு. சூப்பர்.
சட்னிலாம் தீந்துருச்சு, மறுபடியும் எதையா அரைச்சி ஊற்றிட்டு இருக்கணும். எனக்கு வேற தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால ஆர்நாடு கிச்சனில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெஜ்ஜு ஸ்பெஷல், நாளைக்கு பூஜை, அதனால வெஜ்ஜு ஸ்பெஷல். ஸோ வந்து வெஜ்ஜு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் கொத்து, மசாலா தோசை, அப்புறம் வீட்டில் கொஞ்சம் தோசை, எல்லாத்தையும் சுற்றி ரெடியாச்சு. நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்? என்ன? ஹவுஸ் வார்மிங். யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? தாத்தா பேர் என்ன? அவரு யாரு தாத்தா? யாரோட அண்ணன்? ஓ சூப்பர், சாப்பிடலாம். The next day. சரசு குட் மார்னிங். பிரசித்தியா, சரசு நாங்கெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சரசு நம்மளோட கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை நம்ம போய் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். பிரசித்தியாவும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சீக்கிரம் எந்திரிச்சிட்டா யார் வந்திருக்காங்கன்னு பார்க்க போகலாமா? காலையில் 6 மணிக்கு அடிக்கிற பணியில் அண்ணன் கரெக்டாக கடை திறந்துட்டாரு சின்சியராக. அண்ணன் தான் வந்து சுந்தர் அண்ணன், பராசக்தி சுந்தர் அண்ணன். இந்த ஏரியாவில் தெரியாத ஆளே கிடையாது. நம்ம ரெகுலராக வாங்குற கிராசரி ஷாப்பு. நம்ம செம ஜாலியாக பேசுவார், அதனால் பேசிகிட்டு இருந்தோம். இவரை காட்டணும்னு எனக்கு தோணுச்சு, உங்களோட காட்டிட்டேன். ஹை சொல்லுங்கண்ணே. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? போலாமா? இந்த பொண்ணு வந்து யாருன்னா, உன் பேர் என்ன? கானவி, என் சிஸ்டர் பொண்ணு, எங்கள் சித்தப்பா பொண்ணு. மைசூர்லேருந்து. எங்கேருந்து வந்திருக்கேன்? பெங்களூரா மைசூரா? மைசூர்லேருந்து இந்த பொண்ணு வந்திருக்கு பாருங்கள். ஹை சொல்லு. ஹாய். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பாப்பா எங்களை இப்போ தான் பார்க்குது ஃபஸ்ட் டைம். ஆனால் வீடியோவில் பார்த்து நல்லா கனெக்ட் ஆச்சுனால என் கூட சேர்ந்துருச்சு, ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆகிட்டு தானே? நான் யார்? பொய் பேசாத, இப்போ தானே சொன்னேன். என் பேர் என்ன? பேர் சொல்லு. எங்க பாப்பா அக்கா பேர் என்ன? பிரசித்தியா. எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? சரி நம்ம கிளம்பலாம். சரசா எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க காலையில்? காலையில் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்க கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபேமிலியாக அங்கே போய் வைக்கலான்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் மழை பெஞ்சிருன்ற பயத்தினால அங்கே வைக்காம இங்கே வச்சு போயிட்டு இருக்கோம். ரெடியா? எங்க மம்மியும் ரெடி. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். அது நம்ம நீங்களும் மம்மி ஒரே கலர். ஆமாம், நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன்னால செம்ம ஹாப்பி. இப்போ எல்லாத்தையும் ஆட்டோவை வச்சு ஃபேமிலியாக போய் எங்கள் பெரியப்பாவை கூட்டிகிட்டு போய் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். குலதெய்வத்துக்கு எல்லாமே இறைவனர்களால் நல்லபடியாக நடக்கணும். கரெக்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம். அங்கே ஒரு அண்ணன் பூஜை பண்ணுவாங்க, அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ளே வரணும் பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டோம். நம்ம தம்பி பேங்க் வேலையை விட்டுட்டு வந்து நம்மளுக்காக வந்திருக்காரு. சொன்னோன்னே சாமி கும்பிட கரெக்டாக சாமி கும்பிட்டு ஓடி வந்தார், கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிடலாம், சூப்பராக 4 days செலிப்ரேட் பண்ணலாம். இன்னையோட நோக்கம், ஃபங்க்ஷனோட நோக்கம் செலிப்ரேஷன் மட்டும்தான். போலாமா? சாமி கும்பிடலாம். ரெசிபி அழகாக இருக்கு. ஜாலியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கிரக பிரவேசம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. புது வீட்டுக்கு போக போகிறோம். அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். நாளைக்கு என்னோட பெத்த தாய்க்கு பிறந்த நாள். 2 விசேஷம் ஒரு நாளில். என்னைய மறந்துடுவேன். எனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட்டு? அப்போ தான் வாங்கி தரணும். அமெரிக்கினி. அம்மா எனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் வாங்குற? கை கொடுப்பேன், அவ்வளவுதான். உன் கையை நீயே வச்சுக்கோ. மம்மி எங்க? என்னோட டாடா ராகா, டைட்டன் ராகா. மம்மி டைட்டன் ராகா, டைட்டன் ராகா எங்க? மே வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? வாங்கி தரேன். அது டைமிங் எனக்கு கொடுப்பேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். 10,000 வாங்கி தருவேன். நிஜமாவா? ஓகே, கண்டிப்பா வாங்கி தரேன். இது வாக்கு மூலம். டைம் இல்ல, நான் உனக்கு முடிஞ்சோட வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுத்துறேன். உனக்கு எனக்கு பர்த்டேக்கு தான் வேணும். இப்போ டைம் இல்லையே போகிறதுக்கு. ஒரு டைம் வந்தால் போயிட்டு நான் பே பண்ணுறேன். ஓகே. பத்தியா அழகா இருக்கா? சித்தியா சமத்தா, நீ அழகுதான். ரோமா விட்டுட்டு வந்துட்டோம். பிரசித்தியா காலையில் எந்திரிக்கவே மாட்டா. இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கா. ஏன்னு பார்த்தேன்னா, ஏன் எந்திரிச்சிருக்க சீக்கிரம்?
இந்த கெஸ்ட பார்க்க தான் வந்திருக்கோம். எந்த கெஸ்ட் பாருங்க. ரோமா வந்து நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா, அம்மு டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்களாப்பா, எப்பப்பா வராங்கன்னு கேட்டுட்டு இங்க பாருங்க, இவளுக்கு ஒரு இன்ட்ரோ எடுத்தா, அதுக்கு என் மூஞ்ச முடி அவ மூஞ்ச முடி எடுத்தா, இவள மூஞ்ச மூடவே வேணாண்டி உன்னை அடையாளம் தெரியாது வித்தவுட் மேக்கப்ல இப்படிதான் வந்திருக்கு. என் தங்கச்சி அப்பெல்லாம் சொல்லாத, என் தங்கச்சி அப்படி சொல்லாத, அடையாளம் தெரியும். நேச்சுரல் பிஜிஎம் போடணுமா உங்களுக்கு? எஸ் பிஜிஎம் நான் நேச்சுரல் பியூட்டி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. யா சோ சாரா அக்கா and விஜய் அண்ணா and பிரின்சஸ் பிரசித்தியா and ரோமா குட்டியோடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நாள் மம்மி விட்டுட்ட ஐஜா மம்மி சாரி தெரியும் பாட்டி குழந்தையா இருக்கும் போதே முழுங்கிட்டா. ஒரு இடைவேளைக்கு பிறகு திரும்ப ரெக்கார்ட்லாம் பண்ணல. ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்தாச்சு, தின்னுட்டு ஃபுல்லா தேன்ட்டோ திருச்சி சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஆனா என்னை ஏமாத்திட்டா. கூட 4 நாள் நாங்க இருப்போம்னு சொன்னா, ஆனா வந்திருக்கிறது எங்களால இன்னும் நம்ப முடியல. ஒரு இடத்துக்கு வரோம், நாங்க வரைக்கும் போனதே கிடையாது. ரெக்கார்ட் பிரேக், அதை கேட்டுக்கோ, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவள நான் அத்தனை லவ் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஃபாலோ அத்தனை காதலிச்சிருக்கேன். நம்ம அக்காக்காக நான் வர மாட்டேன். அப்பதான் நம்ம பிரீதா மொட்டாலே வந்து. ஆமா, நெக்ஸ்ட் வந்து பிரீதா கல்யாணத்துல வைப் பண்றோம். ஆமா, பிரீதா கல்யாணத்துக்கு பிரைட்ஸ்மேட் Dress பிரீதா வாங்கி தரணும். ஓகே, அக்கா எனக்கு கிரவ பிரேஸ் Dress வாங்கி வச்சிருக்காங்களா? கண்டிப்பா 4 செட் நைட்டி இருக்கு. அக்காக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு உனக்கு நல்ல நைட்டியாலே வாங்கி கொடுக்கலாம். பிரைட்ஸ்மேட் Dress உனக்கு அக்கா வந்து நீ என்ன போட்டா வாங்கி நிக்கல. தலகாணி பெட்ஷீட்டா? ஆமா, தூங்குறதுக்கு வீட்ல. ஓ, நீ என்ன போடுற அதான் எனக்கு நீ நைட்டி போறேன்னா நான் போட்டுக்கறேன் உன் கல்யாணத்துக்கு. ஓகே தானே? சரி, ஓகே. எல்லாரும் பேருக்குலாம் கையில கொளப்போம் ஓரலாம் வச்சு பாப்பா ஓடி பாப்பா. என்னது படிகடா? இங்க ஹெல்பிங்க பலிகடா. ஓ, போலாமா? ஓகே, பாய். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, காஃபி குடிங்க. உங்க vlogல ஃபுல்லா இனிமே எங்க மூஞ்சி தான் இருக்கும். ஆமா, நாளைக்கு வந்துருங்க. எஸ், பாப்பலாம். மேக்கப் போட்டுக்கிட்டு போ. பை. அப்படியா சாமிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெனு கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மெனு தான். வீட்டிலேயே செஞ்ச இட்லி, கலக்கலான மெனு. ஆமாம், வெண்பொங்கல், வடை, கடையில் வாங்கினது, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் செஞ்சு முடிச்சிருக்காங்க. வீட்லயே செஞ்சா நீங்க பெட்டரா இருக்குன்னு சொல்லி எங்க அத்தைங்க வந்து எங்க அம்மா என்னதான் கடையில வாங்கினாலும் அந்த வீட்ல செய்யற டேஸ்ட் எங்கேயும் எல்லாமே கண்டினியூஸா கடை தான் பிளான் பண்ணிருக்கோம். அதனால வீட்டு சமையல் மறுபடியும் கட் பண்ணா திங்கக்கிழமை காலைல தான் வீட்டு சமையல். ஆமா ஆமா ஆமா, வேலை மிச்சம், எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். இது வந்து செலிப்ரேஷன் பண்ணுவா. ஆமா, செலிப்ரேட் பண்றீங்க, தினைக்கும் சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், செலிப்ரேஷன். அதான் ரிப்பீட் மோட்ல இருக்கும். இப்ப சாப்பிடு. பிரீதா எப்படி இருக்கு ஃபுட்? வெரி நைஸ். எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி அக்காக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்னாச்சு? சக்கரை பிரீதா உன்னோட பிரீதா நான் டேமேஜ் பண்ணனே இருக்கா பிரீதாவை. நான் வந்து உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து சமைக்கிறேன், தெரியும் சமைக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு சட்னி நல்ல காம்பினேஷன்றதுனால தான் இப்படி நான் கலந்துருக்கேன். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு உன்னோட ரசனை சூப்பரா இருக்குன்னு. சாப்பாடு வந்து அருமையா இருக்கு. பிரசித்தியோட வந்து என்னது சர்வீஸ் என்னன்னா எனக்கு சாம்பார் ஊத்தனா, அதனால சாம்பார் இன்னொரு நாள் சொன்னாரு. இல்லனாலும் எத்தனை இட்லி வேணா சாப்பிடலாம். இரு பக்கத்துல வச்சுக்கோ. அதெல்லாம் அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அக்கா வீட்டுக்கு வந்தோடனே விருந்து காலையிலே வச்சுட்டாங்க இல்ல? சொல்லு.
இருக்கா ஓய் பிரசித்தியா இருக்கா அவங்க டீம் ஆன்ட்டி எங்க மம்மி எப்படி சமைச்சிருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகே அப்ப நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம இங்கே ஒரு சின்ன மியூசிக் செட்டப் மாதிரி ரெடி பண்ணுறோம் டிஜே மாதிரி. அதனால வந்து நான் வினோத் பிரதர்கிட்ட சொன்னேன். ஸோ ஹவுஸ் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறாங்க. பட் காலையிலேயே எல்லா திங்ஸையும் அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஒரு 2 hours ஒர்க் இருக்குது. இதை முடிச்சுட்டு வேறு அவங்க சைட்டுக்கு போய் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அங்கேயும் நான் எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பாப்பா அவுட்புட்ஸ் எப்படி ஹவுஸ் பார்ட்டினா எங்க வைப்பீங்க மியூசிக்? இங்கே வைக்கலாம், இத நவுத்திடலாம், இங்க வச்சிடலாம். இங்கே வைக்கலாம்னு பார்த்து இதுக்குள்ளே கூட உள்ளெல்லாம் வச்சிடாதீங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் இங்க வச்சாதான் நல்லா இருக்கும் வைப்பு. பெருசு பெருசாக எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் இங்கே வைக்கணும் யோசிச்சு. அதான் இதை க்ளீன் பண்ணி கொடுத்துறேன்ப்பா. ஹவுஸ் வார்மிங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றோம். திரும்ப ஆமா, நாங்க நினைச்சு சிம்பிள் நினைச்சு இப்படி எல்லாம் நடந்துட்டு செட்டிங் ஃபங்க்ஷனா நம்ம பண்றோம். ஹவுஸ் வார்மிங்ல இதெல்லாம் யாருமே பண்ண மாதிரி இருக்கனால நம்ம பண்றோம். இன்னமும் பண்றோம். இவ யார் இவ? ஓகேவா? ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து மெஹந்தி வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மெஹந்தி ஆர்டிஸ்டா அவங்க வந்து வீணா மெஹந்தி ஆர்டிஸ்டா அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ மெஹந்தி போட போகிறாங்க. ஒரு குட்டி சோட்டா மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி இப்போ வைக்க போகிறோம். ஸோ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் மெஹந்தி ஃபங்க்ஷன் புதுசாக இருக்குல்ல? புதுசாக இருக்கு. ஃபுல்லாக நான் மெஹந்தி போட போகிறேன். போங்க போங்க போங்க. ரோமா வந்து டைம் பாஸ் கிடைக்காம விளையாண்டுட்டு இருக்கா ஜாலியா. ரோமா யார் இது? அம்மு டைம்ஸா? மாமா செருப்பு இங்கே இருக்கு. இல்லை இல்லை யாரு? அம்மு டைம்ஸ் செருப்பு இருக்கு. நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடுவியாமா? ஆடிட்டா போச்சு. ஆடுனா தமிழ்நாடே ஆடும்ல. அப்படியா? அதிருமா? நான் குட்டி மியூசிக் செட்டப் போட சொன்னா இவர் கல்யாணத்துக்கு போற மாதிரி ஒரு பெரிய டிஜே செட்டப்பே போட்டிருக்காரு. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இதுல டிஸ்கெல்லாம் போட்டு அப்படி டச்சுக்கு டச்சுக்குன்னு நைட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன போறாங்கன்னு தெரியல. ரொம்ப சவுண்ட் வருமா ப்ரோ? பக்கத்து வீட்டில் என்னை அடிச்சு விரட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குள்ள கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிக்கிறோம். மேலே லைட்டிங் போட போயிருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த சேர் டேபிள் எடுத்துகிட்டு வந்தீங்களா? அங்கே போயிருமா? டேபிள் டேரெக்டாக அங்கே போயிரு. இங்கே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படி தானே? மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஈஸ்வரி சித்தியும் என் நாத்தனாரும் அவர்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கியா? முன்னாடி வந்தாதானே தெரியுவ. அப்புறம் ஃபங்க்ஷன் களை கட்டிடுச்சா? ஏங்க வயிறு எது கலக்குதுங்களா? முத்துக்கா நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மெஹந்தி ஆக்சுவலாக பிளான் படி சரசு தான் கடைசியாக போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சிஸ்டர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வேற ஒரு வெளில போகிற வேலை இருந்ததுனால ஃபஸ்ட்டு சரசுக்கு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு போல வேற ஒருத்தவங்க இப்போ ரீப்ளேஸ் பண்ண வருவாங்க. ஸோ சரசுக்கு வந்து பர்த்டேக்காக ஸ்பெஷலாக ஃபுல் பிரைடல் மெஹந்தி மாதிரி போட போகிறாங்க. லைஃப்பில் வந்து இப்படி ஒரு பர்த்டேவை நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் மாற்றிருக்கேன். பார்த்துக்கோ. 10 வருஷமா சின்ன சர்ப்ரைஸ் கேட்டேன். இன்னைக்கு வந்து படா சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ்க்கே இங்கே இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு பர்த்டே எப்படி பண்ணுவாங்க? ஒரு சர்ப்ரைஸ்னா இப்படி. இது பர்த்டேவே செலிப்ரேஷன் ஆக்கியிருக்கோம். அப்பயுமே வந்து அவங்க வந்து சரசு பேசின பேச்சுக்கு ஐஃபோனில் ஸ்டோரேஜே ஃபில் ஆயிடுச்சு. ஆமாம், கடனை வாங்கி நான் vlog எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். 10 வருஷமா சரசு என்ன சர்ப்ரைஸ் பண்ணன்னு கேட்டுச்சு. இப்போ கேட்டா என்ன பண்ணுது பாருங்க. ஆனால் வந்து அம்மு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிச்சு. அம்மு எனக்கு வந்து மெஹந்தி போட்டுவிடுன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. நீங்கள் பிரசித்தியாக்கான போட்டுவிடு. அம்மு ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு காட்ட போகிறேன். அம்மு வந்து உங்கள் ஃபங்க்ஷன் அப்போ நான் மெஹந்தி போடுறேன்னு சொன்னது ஞாபகம் வச்சு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போடு. இது அம்முவோட டாஸ்க். பாருங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஃபுட்டும் ரெடி ஆயிருச்சு. என்ன அத்தா சொல்லுங்க, ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. சின்ன வயசுல பாலக்கரையில எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கும். திருப்பி ரீவைண்ட் பண்ண மாதிரி. அத்தை வந்து அவங்க சின்ன வயசுல அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தப்ப எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருந்தோம். இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ரெடி ஆகி
தேங்க்யூ. சேர்ந்து பண்ணாச்சு சாதிக்கிறது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும். இன்க்ளூடட் நானும். ஆமா கரெக்டு தானே? ஆமா புது பொண்ணு இல்ல ஆமா கோகிலா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 7 வருஷத்துல இந்த மாதிரி செலிப்ரேஷன் இப்பதான் பண்றோம் இல்ல, அதனாலதான் கோகிலா சொல்லுது. கேட்ச் பண்ணி அதான் கரெக்டு தான் சார். நான் லஞ்சுக்கு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஓகே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. சொல்லு. இங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. சாரா விஜயன் போட்டிருக்கோம், நான் காதுல வாங்கிட்டேன். வேற என்ன ஹவுஸ் போட்டுருக்கு? வார்மிங். வாவ் பாரா கல்யாணம் மாதிரி இதுல ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வீடு போட்டு சாரா விஜயன் எழுதிருக்கா. சரஸ் சிறப்பான சம்பவம். செம்மையா எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களா? எல்லாரும் போட்டுட்டே இருக்காங்க. ஆல் கவர்ட். ஜேசும் கவர்ட். ரோமா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா பிரீத்தாவோடையும் அம்முவோடையும். ஆய் சொல்லு அங்க பாரு. அக்காவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஆமா காது. அவங்க ரெண்டு பேரும் பிரீத்தாவோட friend ஆ? அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெண்டு பேரும் வாவ் குட் காம்பினேஷன். அப்படி இல்ல கேட்டுக்கோ. பிக் சிஸ்டர் ஸ்மால் சிஸ்டர், ஸ்மால் சிஸ்டர் பிக் சிஸ்டர், குட் காம்பினேஷன். நாங்களா டீம். டிஜே செட்டப்லாம் பயங்கரமாக போட்டு முடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஸ்மோக் எஃபர்ட்லாம் வச்சுருக்காங்க. இதில் எப்படி வைபாக போகுது, டான்ஸ்லாம் என்ன மாதிரி வரப்போகுது, யாரெல்லாம் ஆட போகிறாங்கன்னு நினச்சாவே பாடி செம்ம வைப் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். செம்ம சூப்பராக வந்து மெஹந்தி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் முடிச்சிட்டாங்க. சரஸுக்கு வந்து அந்த சாரா விஜயனுக்கு போட்டதெல்லாம் வேறு மாதிரி ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. நம்ம நினச்சதோட சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரஸோட பர்த்டே நாளைக்கு வரப்போகுது. இன்றைக்கி பர்த்டேக்கு முன்னாடி நாள் நைட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் வரப்போகுது. எல்லாமே செலிப்ரேஷன்ஸ் நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஜய். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.